இது புதன்கிழமை காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தான். நம்ம வீட்டில் 4 பேருக்குமே காய்ச்சல் ஒரு வாரத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி என்னால் சுத்தமாகவே முடியல. அதனால் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு 4 பேருக்குமே ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும். அது இல்லாமல் கேஸ் ஸ்டவ் வேறு சர்வீஸுக்கு கொடுக்கணுமா. ஏன்னா வாங்கி 5 வருஷம் ஆச்சு, ஒரு வாட்டி கூட கொடுக்கல. இந்த வாட்டியாவது சர்வீஸ் கொடுத்தும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு போனோம். அது இல்லாமல் எங்கள் சின்ன மாமியார் வேறு நேற்று நைட்லேருந்தே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊரில் ஒரு வாரத்துலேருந்தே நோம்பு இருக்குது. எப்பவுமே வருஷம் நம்ம என்ன பண்ணால் நோம்பி கூப்பிடணும், நாங்களும் போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் வந்துட்டு நம்மளுக்கே காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகல. சரி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டைம் இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எந்தெந்த வேலை முடிக்கிறேன்னு தெரில. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேறு 4 பேருமே காமிக்கிறோம். அதுலேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும். அதுதான் யோசிக்கிறேன் இன்றைக்கி என்னென்ன வேலை முடிக்கிறேன்னு தெரில. காலையில் ஆனால் சமைக்கவே இல்லை, எந்த வேலையுமே செய்யலை. ஏஞ்சி ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.